இப்போ நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு. வெங்காயம் பெரிய வெங்காயமாக பார்த்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதுங்க. சாம்பார் தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுங்க. வெந்தயம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கடுகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்க, பருப்பை நல்லா கழுவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் விட்டுக்கலாங்க. அதே டம்ளரில் பாருங்க 2 டம்ளர் விட்டுருக்கேன். நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. மூடி போட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, பருப்பு எப்படி வந்திருக்குன்னு. நம்ம சாம்பார் தாளிச்சிடலாங்க. பாருங்க, பாத்திரம் வச்சு எண்ணெய் வந்து 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வச்சிருக்கேங்க. வெந்தயம் நல்லா சக்கப்பாகட்டுங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த சாம்பார் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்க, வெங்காயம் லைட்டாக நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கணுங்க நல்லா. பாருங்க, இந்த மாதிரி தோல் உரிஞ்சு வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாங்க. பாருங்க, எப்படி தோல் உரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி டைமில் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வரட்டுங்க. மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு வெந்திருக்கு இல்லைங்களா, அதில் எடுத்து நம்ம இப்படியே போட்டுடலாம். பாருங்க, இது வெந்தது. இப்படி நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த தண்ணி இதுலேயே விட்டுடலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக இருக்கணுமோ சாம்பார் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. சப்பாத்திக்கு வேணா கொஞ்சம் திக்காக இருக்கலாம். தோசைக்கெலாம் வேணா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு அளவாக இருக்கான்னு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ண முடிச்சுதுங்க. பாருங்க, இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை மட்டும் போட்டுட்டு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடிங்க.